வெல்கம் டு அருணேஷ் அகாடமி. என்எம்எம்எஸ் 2024-25 கேட்கப்பட்ட கணித வினாக்களின் தொகுப்பு. வினா எண் 106 முதல் 110 வரை. வினா எண் 106. x பவர் 1/3 plus x பவர் 1/3 is equal to 14 எனில் x இன் மதிப்பு காண்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 2x பவர் 1/3 கிடைக்கும் is equal to 14. இப்போ ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணால் x பவர் 1/3 கிடைக்கும். இங்கே 14 2ஆல் டிவைட் பண்ணால் 7 கிடைக்கும். என்ன கேட்குறாங்க? எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா அந்த 1/3 கேன்சல் பண்ணணும். 1/3 கேன்சல் பண்ணுறதுக்காக இரண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம்? கனப்படுத்துகிறோம், அதான் கியூப் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் பவர் 1/3 the whole cube is equal to 7 cube. இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் மட்டும் இருக்கும். 7 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 343 கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 343 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. வினா எண் 107. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள அளவுகளின் படி உள்ள ஒரு ஜன்னலில் பொருத்த தேவைப்படும் கண்ணாடியின் பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த படத்துல என்னென்ன உருவங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு செவ்வகம் இருக்கு, ஒரு அரைவட்டம் இருக்கு. இந்த செவ்வகத்தின் நீளம் எவ்வளவுன்னு பாருங்க, 7 அடி. L is equal to 7 feet. அகலம் எவ்வளோன்னு பாருங்க, பிரெத் 5 அடி. அடுத்ததான் அரைவட்டத்தை பார்க்குறோம். அரைவட்டம்னா அதோட விட்டம் நமக்கு தெரியும். விட்டம் எவ்வளோ? 7. அப்போ விட்டம் 7னா ஆரம் எவ்வளோ இருக்கும்? விட்டத்தில் பாதி. அப்போ 7/2 which is equal to 3.5. இந்த அளவுகளை வச்சுக்கிட்டு கொடுக்கப்பட்ட படத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவையும் அரைவட்டத்தின் பரப்பளவையும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் மொத்த படத்தின் பரப்பளவு கிடைச்சிடும். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L into B. அரைவட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ into pi r square. Lோட வேல்யூ 7. பியோடுக்கு வினா எண் 108. ஒரு சட்டையின் விலை 15% அதிகரித்து 805 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எனில் அச்சட்டையின் ஆரம்ப விலை என்ன? ஒரு சட்டையின் விலை எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த எக்ஸில் 15% அதிகரிக்குதுன்னா ஆட் பண்ணணும். அதிகரித்த பிறகு நமக்கு என்ன ரேட்டுக்கு விற்கிறோம்? 805 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பகுதிகள் சமமாக இல்லை. பகுதிகளை சமமாக மாற்ற இந்த 100 எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். 100ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 100x ப்ளஸ் எக்ஸையும் 15 பெருக்குனா 15x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 805 கிடைக்குது. 100xஐயும் 15xஐயும் கூட்டினா 115x. இங்கே 805 இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆகுது. 115xோட வேல்யூ 80,500 கிடைக்குது. எக்ஸ் இங்கேயே வச்சுக்கிறோம். இந்த 80,500 115ஆல் வகுக்கிறோம். வினா எண் 109. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணம் PQRின் பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. PQR இந்த மொத்த படத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. இந்த படத்தை பார்த்தா 2 செங்கோண முக்கோணங்கள் இருக்கு. செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு பார்க்கணும்னா ½ into B into H இந்த ஃபார்முலா அப்படி தான் பார்க்க முடியும். ஹைட் இருக்கு,
பேஸ் இல்லை. இந்த பேஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த செங்கோண முக்கோணத்தின் பேஸ் கண்டுபிடிப்போம். அடுத்ததா இந்த செங்கோண முக்கோணத்தின் பேஸ் கண்டுபிடிப்போம். 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு QS ஸ்கொயர். கரெக்டான்னு பாருங்க. அடுத்து இரண்டாவது செங்கோண முக்கோணம் 15 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு SR ஸ்கொயர். 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. QS ஸ்கொயர் அப்படி இருக்கு. 169ல் 144 கழிச்சா என்ன கிடைக்குது? நமக்கு 25 கிடைக்குது. வினாயன் 110 பொறுத்துக. இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்குறோம். எல்லாமே கன முற்றொருமைகள். இது 8ஆம் வகுப்புல இருந்தே வருது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்க்குறோம். a + b the whole cube. இதுக்கான ஃபார்முலா எங்க இருக்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் 2ல இருக்கு பாருங்க. a³ + b³ + 3ab of a + b. அப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி பாருங்க. a - b the whole cube. அப்போ இதுக்கு எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 4ல இருக்கு. அடுத்ததா b செக் பண்றோம். a³ + b³. இதுக்கான ஃபார்முலா எங்க இருக்குனாக்கா ஆப்ஷன் 3ல இருக்கு பாருங்க. அதே போல a³ - b³ ஃபார்முலா ஆப்ஷன் 1ல இருக்கு. அப்ப ஏவுக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. எங்க இருக்கு ஆப்ஷனு? ஆப்ஷன் ஏல இருக்கு.